இந்த வீரவராக நினைக்கின்றார். எனவே நமக்கு லட்சுமி அவசியமே கிடையாது, கிடையாது. எங்கேயாவது வந்து சாதி வேண்டும் என்று ஒரே ஒரு நோக்கத்தோடு அருமலை காட்டுக்குள்ளே அப்படி வந்து கொண்டே இருக்கிறார். வரக்கூடிய நேரத்துல ஒரு கள்ளிமலை மூட்டை கண்டார். அந்த கள்ளிமலை ரூட்ல கொண்டு வந்தா பாருங்க தோணி, அந்த துட்டை கீழே விரித்தான். அதை அப்படியே இருக்கக்கூடிய நேரத்தை லட்சுமியான நாட்டிற்கு சென்றார். பாருங்கள், நாட்டிய முடிந்தோடு அண்ணன் பணங்களை வாங்க சொல்லிவிட்டு லட்சுமியானவள் வீட்டுக்கு ஓடோடி வந்து கொண்டிருக்கிறாள். ஓடோடி வந்த உடனே தாண்டி பார்த்து கேட்கின்றார், அவர்கள் வந்தார்களா? அவங்க யாரு? என் காதலர் நீலவர் வந்தாரா? மத்த லட்சுமி வீசனையும் உறங்கையுமா சோழி பிடிச்ச மாதிரி சோஞ்சி சோஞ்சி வரா. லட்சுமி வந்த உடனே என்னதானே கேட்டிருப்பாங்க? லட்சுமி இருக்கணும்னு கேட்டா. நீங்க என்னமா சொன்னீங்க? அவன் நாட்டுக்கு போயிருக்கணும்னு சொன்ன லட்சுமி. அப்படியா? நான் வர வரைக்கும் இங்க இருந்துட்டு போறேன்னு சொல்லிருப்பாங்களே. இப்ப அவங்க எங்க போனாங்க? இப்ப காசு இருந்தா உள்ளேவா இல்லைன்னா வெளியே போன நாயன்னு சொல்லிட்டேன். என்னமா அப்படி சொன்னீங்க? லட்சுமி என்னுடைய குலம் என்ன? காசி குலம். ஆமா, காசி போறதுக்கு காசு மேல ஆசைன்னு சொல்லி அவனுக்கு தெரியல. காசு தான் மட்டும்தான் நமக்கு வேலவர் வேண்டுமா? வேலவா காசை வச்சுட்டு உள்ளவான்னு சொன்னேன். ஆமா, அவன் இல்லன்னு சொன்னான்ல, கழுத்தை பிடிச்சு சொல்லி சொல்லிட்டேன். நீங்க கட்டிருக்கீங்களே இந்த பட்டு புடவை, இது தந்தது யார்? வேலவர் தானே தந்தாரு. கருத்தில் கிடைக்கிறதே கம்மல். யாரு தந்தார்? எல்லாமே வேலவர் தானே. அவர் தான் எல்லாமே தந்தார். இப்பதான் அவர்கிட்ட காசு பணம் என்ற ஒன்றும் இல்லை. காசு இல்லாத வீரத்தில் வருக போடா நாயன்னு சொல்லிட்டீங்களே அம்மா. நான் வீரவை ஒருபோது மறக்கவே முடியாது. நன்றி மறைவாத லட்சுமியானவள் வாழ்ந்தான் வீரவனோடு தான் வாழ்வு. சரி, சாகுதி வீரமா சரி என்று சொல்லி, அதாவது இந்த நாட்டிற்கு எப்படி போனாரோ அது பவுடர் எதுவுமே கலத்தல்ல. பவுடர் குறைஞ்சவர்களே பட்டாசை பார்த்தவர்களே மாலைகள் எதுவுமே கலந்தவில்லை என்று சொல்லி லட்சுமியானவள் அறுவரும் காட்டுக்குள்ளே ஓடோடி வருகின்றாள். பவுடர் தான் துடைக்காமல் பட்டு சேரி மாற்றாமல், பவுடர் தான் துடைக்காமல் பட்டு சேரி மாற்றாமல், கழுத்தாமல் அருவாப்பை பேசாமல், கலச்சாமல் அருவாப்பை பேசாமல், பவுடர் தான் துடைக்காமல் பட்டு சேரி மாற்றாமல், அருவாப்பை பேசாமல், அருவாப்பை பேசாமல், சந்தனமோ கொண்டிரமோ சப்பாதி தானழகு, சந்தனமோ கொங்குமோ சப்பாதி தானழகு, ஆளுகிறது அசைவாடு சப்பினோவே கொள்கை, ஆளுகிறது அசைவாடு சப்பினோவே கொள்கை. ஒரே நோக்கத்தோடு இந்த லட்சுமியானவள் அருமலை காட்டுக்குள்ளே வீரவை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசையோடு வந்து கொண்டே இருக்கிறார். நாட்டிற்கு எப்படி சென்றாரே அந்த பட்டு புடவை கலற்றல்ல, கழுத்துல இருந்த நகை எதுவுமே கலற்றல்ல, ஓடோடி வருகின்றார். அருமலை காட்டுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல ஒரே ஒரு கள்ளிமலை மூட்டுல வீரம் இருப்பதை கண்டார். ஓடோடி வருகின்றார். அத்தான் லட்சுமி, ஏன் இன்றைக்கு இவ்வளவு கோபம்? லட்சுமி, என்ன நீ இல்லாத நேரம்
உன்னுடைய வீட்டுக்கு நாம இருந்த லட்சுமி. அப்படியா? உங்க அப்பா வெளியே போல நாயன்னு சொல்லி கழுத்தை வச்சு வெளியே தள்ளிட்டான். எங்க அம்மாவுக்கு வயசாகி விட்டதல்லவா? வயசான அரவணை கொஞ்சம் இல்லையா லட்சுமி? வயசான காலத்துல ஏதாவது பேசுதானே செய்வாங்க, அதற்காக தாங்க வருத்தப்படலாமா? நீ என்ன சொன்னாலும் உன்னுடைய வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் லட்சுமி. இல்லத்தான். ஆமா, வரமாட்டீங்களா? வரவே மாட்டேன். பாருங்களத்தான், நாம புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. அப்படியா? லட்சுமியானவன் எவ்வளவோ அழைத்து பார்த்தார். சரி, வீரர்கள் வருவதற்கே மறந்தான். பார்த்தா இந்த லட்சுமியானவன் நம்ம போய்விட்ட வீரர்கள் எங்கேயாவது போய்விடுவார். இந்த சிறு இந்த லட்சுமியானவள் அந்த இருந்தா பார்த்து இவளுக்கு தூக்கம் வந்து விட்டது. நல்ல தூக்கம். ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த நாட்டியாட்ட சடவர்களுக்கு இருந்தது. இந்த காட்டுக்குள்ள வேலைகளை பார்க்க லட்சுமியானவள் ஓடி வந்தாங்கல்ல. லட்சுமி அதாவது அந்த காட்டுல அந்த தென்னை கதவை ஜில்லுன்னு அப்படி வீசி கொண்டிருக்கும் போது சரி அப்படி இவளுக்கு வந்து தூக்கம் வந்து விட்டது. லட்சுமிய அதாவது வேலனுடைய மடியில் தலை வைத்தா பாத்தீங்களா, நல்ல தூக்கிட்டார், மயங்கி தூக்கி விட்டார். சரிதான். இவன் இப்ப லட்சுமி மடியில் தூங்கக்கூடிய நேரத்துல வேலும் லட்சுமி எட்டி பார்க்கிறான். உடம்புல நகை ஜொலிக்கிறது. இதெல்லாம் கொடுத்தது யாரு? நம்மதான் கொடுத்த தாழ்சத தருவாளா? எங்க தர போகிறாள்? அப்படியா? இவளை கொன்று உடம்பில் இருக்கக்கூடிய நகையை கலர்ச்சி எடுக்க வேண்டியதா? ஆமா, ஒரு பெண் நம்மளை தேடி வருகின்றாளே, அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என பார்த்தாள். பார்க்கவில்லை. அவளை கொலை செய்வதற்காகவே துணிந்தாள். துடையளவு மழலை கொடி மழலை கொடி அது கிழத்தி அது தேடி வந்திருக்கின்றாளே, அவளுக்கு ஒரு வாழ்க்கை குழப்பமே தான் பார்த்தான். பார்க்கவில்லை. அவளை கொலை செய்வதற்காகவே துணிந்தான். சரி, என மடியில லட்சுமி துறந்துகின்றாள். துணை எழுவு மணலை கூட்டினார். சரி, மெதுவா லட்சுமிய தலையை தூக்கி அந்த மரமே கிடத்தினார். யாராவது வாராங்கன்னு சொல்லி அந்த காட்டுக்குள்ள யாரு வருவாங்க? அந்த அரபு காட்டுக்குள் யாரும் வரவில்லை பாருங்கள். பக்கத்துல ஒரு பெரிய கல் கிடந்தது. அந்த கல்லை எப்படி தூக்கினாள்? கல்லை எடுத்த போலவே மட்டை மொழிய பள்ளி வரவே சாட்சி என்ற உடம்பை கழிச்சிட
கட்டா கட்டின மேல வெட்டானோ ஒரு கட்டா கட்டின மேல வெட்டானோ